நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு நான் பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவ பையன் எக்ஸ்பெக்ட் பண்றான். பட் ரெண்டுமே வந்தாலுமே ஓகே தான், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா சேஃபர் சைடு ஃபியூச்சர்ல இப்ப நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும்னா பையனா அது பெரிய இது. சொத்து சேர்த்து வச்சு அவனுக்கு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்து அவனை வாழ வச்சு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் பெரிய இது. பொண்ணுன்னா ஜாலியா இருக்கலாமே. ஓகே பொண்ணு வந்துட்டு பாப்பா ஐம் லவ்விங் திஸ் கை, ஐ வாண்ட் டு மேரி திஸ் கை, ஓகேமா அப்படின்ட்டு போயிடல. பாத்தீங்களா சில், அதுக்கு அந்த சில்லுன்ற வார்த்தைக்காக தான் அந்த இன்னொரு பொண்ணு கேக்குறாரு ஒரு வாழ்க்கையில. பெரிய செலவு எதுவும் நமக்கு கிடையாது பாத்தீங்களா இல்லையா? நீ வந்து பையனாவா கௌரியம் வாங்குறது கிடையாது. சோ அதனால we don't need to save. அப்படிலாம் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் இவரு கேட்பேன், உங்க அம்மா குத்தாங்களா கேளு டௌரி அப்படின்னு. இல்ல ஃபியூச்சர்ல எல்லாம் அதான் சொல்றல, ஃபியூச்சர்ல பசங்க தான் பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இருக்கிற நிலைமையை பார்த்தா. அதனாலதான் அவர் பயப்படுறாருங்க, பையன் வேணான்னு. அதுக்குதான் அவர் பயப்படுறாரு. நமக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம பையன் நடக்கும்னு சொல்ல முடியாது. இல்ல ஒருவேளை பையன் பிறந்து ஃபியூச்சர்ல இந்த இன்டர்வியூ மட்டும் பார்த்தான்னு வச்சுக்க, ஏன்டா டாடி இதே தகப்பா ஐயோ என்னை பார்த்தா நீ பிசினஸ் செட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமா நீனு.